அத்தியாயம் 52. வளையற்காரன். சிவகாமி அம்மை நடனம் ஆடின இடத்துல நாகநந்தி அடிகளை பார்த்தேன்னு சத்ருக்னன் சொல்றாரு. நாகநந்திங்கிற பெயரை கேட்டதுதான் அங்க இருந்த அத்தனை பேருக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு. உடனே மாமல்லர் சொல்றாரு, ஆஹா, புத்த பிக்ஷுவையா? அப்படின்னா குண்டோதரன் கூறிய செய்தி பொய்யா அப்படின்னு சொல்லிக்கிட்டே குண்டோதரனை பாக்குறாரு. இல்ல பிரபு, குண்டோதரன் சொன்னது உண்மையான செய்திதான். வாதாபிக்கு வரக்கூடிய வழியில பிக்ஷு வேங்கி நகரத்துக்கு தான் போனாரு. துரதிருஷ்டவசமா நேத்து அவர் திரும்பி வந்துட்டாரு. நாகநந்தி அடிகள் திரும்ப வந்ததுனால நம்மளோட வேலை 1க்கு 10 மடங்கு கடினமாகி விட்டதுங்கிறது உண்மைதான் பிரபு. நம்ம இன்னும் 2 நாளைக்கு முன்னக்கூட்டி வந்திருக்கலாம் அப்படிங்கிறாரு சத்ருக்னன். பிக்ஷு நேற்று தான் திரும்பி வந்தாரா? உனக்கு எப்படி தெரியும் சத்ருக்னா அப்படிங்கிறாரு சேனாதிபதி பரஞ்சோதி. நாடு நகரமெல்லாம் அதைத்தான் பத்தி பேசுறாங்க சேனாதிபதி. மக்கள் பேசிக்கிட்டதுல இருந்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். புலிகேசியின் சகோதரன் விஷ்ணுவர்த்தனன் போன வருஷம் வேங்கி மன்னனா முடிசூட்டிக்கிட்டான் இல்லையா? எந்த வேளையில மகுடாபிஷேகம் செஞ்சுக்கிட்டானோ தெரியல. சில நாளைக்கு முன்னாடி அவன் இறந்து போயிட்டானாம். அவனுடைய மனைவியையும் 6 மாச கை குழந்தையவும் கூட்டிட்டு நாகநந்தி நேத்து திரும்பி வந்திருக்கிறாரு அப்படிங்கிறாப்ல சத்ருக்னன். சளுக்க சாம்ராஜ்யத்தின் அஸ்தமனம் நெருங்கிடுச்சின்னு பல்லவேந்தரர் கூறியது வீண் போகல. விஷ்ணுவர்த்தனன் எப்படி இறந்தானோ அப்படின்னு பரஞ்சோதி கேட்கிறாரு. விஷ்ணுவர்த்தனால் வேங்கி படை முழுவதையும் நாசம் செய்ய முடியல. நம்மோட சக்கரவர்த்தி சொல்லி அனுப்பியிருந்தபடி வேங்கி படைகள் பின்வாங்கி சென்று கிருஷ்ணை கோதாவரி நதிக்கரை காடுகளில் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. விஷ்ணுவர்த்தனன் முடிசூட்டினதுக்கு அப்புறம் நாடெங்கிலும் கலகங்கள் மூள ஆரம்பிச்சது. ஒளிஞ்சிருந்த படை வீரர்கள் அங்கங்கே திடீர்னு கிளம்பி தாக்க ஆரம்பிச்சாங்க. கலகத்தை தானே அடக்க போவதாக சொல்லிட்டு விஷ்ணுவர்த்தனன் கிளம்பி வந்திருக்கான். ஒரு சண்டையில படுகாயம் அடைஞ்சு விழுந்துட்டானாம். நாடெங்கிலும் கலகங்கள் அதிகமாயிருச்சு. இந்த சமயத்துலதான் நாகநந்தியும் அங்க போய் சேர்ந்திருக்காரு. விஷ்ணுவின் மனைவியையும் கை குழந்தையையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. விஷ்ணுவர்த்தனன் மனைவி யாருன்னு தெரியும்ல பிரபு? துர்விநீதனுடைய மகள் தான் அப்படிங்கிறப்பல சத்ருக்னன். அதை பற்றி இப்போ நமக்கு என்ன கவலை சத்ருக்னா? நாம வந்த காரியத்தை பத்தி சொல்லாம ஊர்கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கியே, மேல நடந்ததை சொல்லு அப்படிங்கிறாரு மாமல்லர். நாகநந்தி பிக்ஷுவை பார்த்து வியப்பும் திகைப்பும் அடைந்த சிவகாமி அம்மை கொஞ்ச நேரத்துல தன்னையே சமாளிச்சுக்கிட்டு பல்லக்குல போய் ஏறினாங்க. அந்த பல்லக்கு கூடயே கொஞ்ச தூரத்துக்கு நானும் போனேன். அந்த பல்லக்கு ஒரு அழகான மாளிகையின் வாசல்ல நின்னுச்சு. சிவகாமி அம்மை பல்லக்குல இருந்து இறங்கி மாளிகைக்குள்ள போயிட்டாங்க. அந்த வீதியில நின்னுகிட்டு இருந்தனா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மாளிகையினுடைய வாசலுக்கு போனேன். அங்க 2 காவக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்டேன், காஞ்சி நகரத்து நாட்டிய பெண் இருக்கிறது இந்த வீட்டுல தானே அப்படின்னு கேட்டேன். ஆமா, எதுக்கு கேட்குற அப்படின்னாங்க. இல்ல, நான் வளையல் செட்டி அழகான வளையல்லாம் கொண்டு வந்திருக்கேன், அந்த அம்மா கிட்ட காட்டணும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க, ராத்திரி நேரத்துல யாரையும் வீட்டுக்குள்ள விடுறதுக்கு இல்ல, நாளைக்கு பகல்ல வா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அதுல இருந்து எனக்கு பல விஷயங்கள் புரிஞ்சுது. சிவகாமி அம்மையும் ஒரு தோழியும் சமையற்காரியும் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறாங்களாம். வேற யாரும் அங்க வர்றதும் இல்ல போறதும் இல்லையா. ஒரே ஒரு தடவை மட்டும் புலிகேசி சக்கரவர்த்தி அங்க வந்திருக்காரு. சிவகாமி அம்மைய ராஜ்யசபையில நடனமாடும்படி சொன்னாராம். சிவகாமி அம்மை அதை மறுத்துட்டாங்களாம். அதுக்காகத்தான் வாதாபி நகர வீதிகள்ல தினமும் நடனமாடணும்னு தண்டனை கொடுத்திருக்கிறாராம். இதை கேட்ட உடனே எனக்கு அவ்வளவு கோபமா வந்துச்சு. மனசுக்குள்ள அந்த ராட்சசனை திட்டிக்கிட்டே தான் கிளம்புனேன். நான் அந்த வீதி முனைக்கு வந்துதான் நிக்கேன். காவலர்கள் புடைசூழ இன்னொரு பல்லக்கு வருது. சரி, அதுல இருக்கிறது யாருன்னு நான் ஒளிஞ்சிருந்து பார்த்தேன். அது வேற யாரும் இல்ல, நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி நாகநந்தி அடிகள் தான் அதுல இருந்தாரு அப்படின்னு சத்ருக்னன் சொன்னதுதான் நர நரன்னு மாமல்லர் பல்ல கடிக்கிற சத்தம் அத்தனை பேருக்கும் கேக்குது. சேனாதிபதி பரஞ்சோதி உடனே சத்ருக்னன் சொல்றாரு, சத்ருக்னா, ஏன் கதையை மறுபடியும் வளர்த்திட்டே போற? சிவகாமி அம்மைய சந்திச்சு பேசுனியா பேசலையா? என்ன செய்தி அதை மட்டும் சொல்லு அப்படிங்கிறாரு. பரஞ்சோதிய கோபமா ஒரு பார்வை பாக்குறாரு மாமல்லர். சத்ருக்னா, எதையும் விட வேண்டாம். நாகநந்தி எங்க போனாரு? சிவகாமியின் வீட்டுக்குள்ளையா அப்படின்னு கேக்குறாரு. ஆமாம் பிரபு, சிவகாமி அம்மையின் மாளிகைக்கு தான் போனாரு. ஒரு நாளிகை நேரம் அந்த வீட்டுக்குள்ள இருந்துட்டு வெளியே வந்தாரு. அந்த ஒரு நாளிகை நேரமும் நானும் அந்த வீதியிலே தான் சுத்தி வந்துகிட்டு இருந்தேன். ஒரு தடவை அந்த வீட்டு வாசலுக்கு போய் அந்த காவலாளி கிட்ட சமீபத்துல எங்கேயாச்சும் தங்குறதுக்கு சத்திரம் சாவடி இருக்குமா அப்படின்னு கேட்டேன். அந்த நேரம் உள்ள சிவகாமி அம்மை புத்த பிக்ஷுவின் தலையில நெருப்பு அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கிற சத்தம் வெளியே வரைக்கும் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருந்துச்சு அப்படிங்கிறாரு சத்ருக்னன். உடனே குண்டோதரன் சொல்றான், இங்கேயும் எல்லாருக்கும் அப்படித்தான் அப்படிங்கிறான் குண்டோதரன்.
அதே வீதியில இருந்த சத்திரத்துல தூங்கிட்டு பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் நேரே சிவகாமி அம்மைய போய் பார்க்க போனேன். என்னை பார்த்த உடனே சிவகாமி அம்மைக்கு ஒரே வியப்பாய் போச்சு. பக்கத்துல இருந்த தோழியை ஏதோ காரியமா வெளியே போக சொல்லிட்டு, சத்ருக்னா, இது என்ன, காஞ்சிக்கு நீ போகலையா, என்னை பின்தொடர்ந்தே வந்துச்சியா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல அம்மணி, காஞ்சிக்கு போய் மாமல்லர்கிட்ட நீங்க சொன்னதெல்லாம் சொன்னேன், அவரும் வந்திருக்கிறாரு, சேனாதிபதியும் வந்திருக்கிறாருன்னு சொன்னேன். இதை கேட்ட உடனே சிவகாமி அம்மைக்கு உற்சாகமும் பரபரப்பும் அடைஞ்சு, சைனியம் எங்கே இறங்கியிருக்கு அப்படின்னு கேட்டாங்க. நாங்க சைனியத்தோடு வரல, மாமல்லரோடு சேனாதிபதியும் கண்ணபிரானும் வந்திருக்காங்க. கோட்டைக்கு வெளியே இருக்கக்கூடிய மலையடிவாரத்துல தங்கி இருக்கோம். நாளைக்கு அமாவாசை ராத்திரி எல்லாரும் வரோம். தோழி பெண்ணை எங்கேயாவது அனுப்பிட்டு எங்க கூட கிளம்புறதுக்கு தயாராயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் சத்ருக்னன். சத்ருக்னா, சிவகாமி ஏதாவது முடிவா சொன்னாளா அப்படின்னு கேக்குறாரு மாமல்லர். ஒன்னும் சொல்லல பிரபு, அம்மைய அதிகமா எதுவுமே பேசல. அமாவாசை அன்னைக்கு ராத்திரி நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு விடை கொடுத்தாங்க. நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாப்ல சத்ருக்னன். இதை கேட்கிற மாமல்லர் சிந்தனையில ஆழ்ந்து போறாரு. கண்டிப்பா மாமல்லர் யூகிச்சிருப்பாரு சிவகாமி தாங்கூட வரமாட்டாங்கிறத. நீங்க என்ன நினைக்கிறீங்க?